இஸ் திஸ் எ புக் தட் யூ வாண்டட் டு பை. இதில் நமக்கு எரர் வந்து ஆர்டிகிள்ஸ் தான். ஏ அண்ட் த அப்படிங்கிற 3 ஆர்டிகிள்ஸ் நம்ம அதை யூஸ் பண்ணுவோம். சிங்குலரில் வந்தால் நம்ம ஏ அல்லது அண்ட் நம்ம யூஸ் பண்ணுவோம். இதுக்கு வந்து நம்ம ஏக்கு ஒருனும் அண்ட் அப்படிங்கிறதுக்கு ஓர் அப்படின்னு நம்ம பார்த்துருப்போம். பட் இந்த த அப்படிங்கிறதுல உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷன் வரலாம். சிங்குலர் வந்தாலும் நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா த போடுவோம். ப்ளூரல் வந்தாலும் நம்ம என்ன செய்ய போடுவோம் அப்படின்னா த அப்படின்னு போடுவோம். சரிங்களா? இப்போ உதாரணத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா புக் அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. அங்கே நம்ம என்ன போட்டுக்குவோம், இது வவல் சவுண்ட் இல்லை அப்படின்னால ஏ புக் அப்படின்னு போடுவோம். இன்கேஸ் இங்கே புக்ஸ் அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க, ப்ளூரல் ஃபார்மில் இருக்குது அப்படின்னா த புக்ஸ் அப்படின்னு நம்ம என்ன செஞ்சுக்குவோம், போட்டுக்குவோம். பட் இங்கே நமக்கு வந்திருக்கக்கூடிய சென்டென்ஸை கீழே இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிடும். ஹீ இஸ் டேஷ் டாக்டர், ஹீ இஸ் டேஷ் டாக்டர் ஹூ ட்ரீட்டட் மீ. ஹீ இஸ் இங்கே நம்ம வவல் சவுண்ட் இல்லை அப்படிங்கிறதுனால என்ன போடுவோம் அப்படின்னா ஏ டாக்டர். ஹீ இஸ் அ டாக்டர், அவர் ஒரு மருத்துவர் அப்படிங்கிறது. சரிங்களா? அப்போ இங்கே என்ன வரணும், உங்களுக்கு கன்ஃபியூஷன் என்ன வரணும் அப்படின்னம்னா ஏ வரணுமா இல்லை த வரணுமா அப்படிங்கிறதுல உங்களுக்கு குழப்பம் வரலாம். ஏன்னா ஆன் வராது, உங்களுக்கு கரெக்டாக தெரிஞ்சிடும். வவல் சவுண்ட் இல்லை, அதனால ஆன் போட மாட்டோம்னு தெரிஞ்சிடும். அப்போ ஏ போடணுமா இல்லை த போடணுமா அப்படிங்கிறதுல உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி வரணும். இந்த ஏ அப்படிங்கிறதுக்கு ஒரு அப்படின்னு அர்த்தம், த அப்படின்னம்னா அந்த அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? எப்போ நம்ம அந்த அப்படின்னு சொல்லுவோம், நம்ம ஃப்ரெண்டோட பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னம்னா நாம் 2 பேரும் ஒரு படத்தை பற்றி பேசுகிறோம். அப்போ அந்த படத்தை அவரும் பார்த்துருந்தா தான் அந்த படம் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். அந்த படம் நல்லா இருக்குது அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். அவர் அந்த படத்தை பார்க்கலன்னா அந்த படம் அப்படின்னு சொன்னால் எந்த படம் அப்படின்னு அவர் கேட்பார். ஸோ ஏற்கனவே அறிமுகமாக இருந்துச்சுன்னா அந்த அப்படிங்கிறத நம்ம போடுவோம். இப்போ இந்த சென்டென்ஸை பாருங்கள். ஹீ இஸ் டேஷ் டாக்டர் ஹூ ட்ரீட்டட் மீ. ஏற்கனவே என்னை அவர் என்ன செஞ்சிருக்காரு, எனக்கு மருத்துவம் பார்த்துருக்காரு அப்படின்னு அர்த்தம். அப்போ இங்கே என்ன யூஸ் பண்ணணும், த அப்படிங்கிறத யூஸ் பண்ணணும். உதாரணத்துக்கு பாருங்கள், ஹீ இஸ் த டாக்டர். அந்த டாக்டர் தான் என்னை என்ன செஞ்சாரு, எனக்கு மருத்துவம் பார்த்தாரு அப்படின்னு தானே சொல்லுவோம். சரிங்களா? ஸோ அதே மாதிரி தான் இங்கே பார்த்தோம் அப்படின்னா இஸ் திஸ் ஏ புக் தட் யூ வாண்டட் டு பை. ஏற்கனவே என்கிட்ட வாங்கணும்னு நீ சொல்லி கிடந்த பத்தியா, அந்த புத்தகம் அப்படின்னு தானே சொல்லுவோம். அப்போ ஏக்கு பதிலாக நாம் என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா த அப்படின்னு யூஸ் பண்ணுவோம்.